ஹாய்மா, இதை பாருங்கடா, அவுள் லட்டு சொல்லித்தரேன் பாருங்கள். அவுள், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமாக பால், நெய் போட்டால் போடலாம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா? இப்போ அவுள் 3 டம்ளர்னால் இது 2 டம்ளர் வடிச்சுக்கடலை போட்டிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அவுள் போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் நம்ம போடணும். இப்போ முதல்ல மிக்சியில் வடிச்சுக்கடலையை பவுடர் பண்ணி கொட்டிட்டு தட்டில் திருப்பியும் அவுளை மிக்சியில் போட்டு அதையும் நைஸாக நம்ம ரவை மாதிரி போட்டு அதையும் அடிச்சுட்டு அதையும் போட்டு அதுக்கப்புறம் தேங்காவை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை நல்லா தட்டி திருப்பி மிக்சியில் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அதில் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு பால் தெளிச்சிக்கிட்டு நம்ம லைட்டாக தான் அந்த தேங்காய் அந்த இது போடும்போதே நெய் போடும்போது வெல்லம் போடும்போதே சரியான உருண்டை வந்துடும். ஓகேவா? லட்டு பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இந்த பாருங்கடா, ஃபுல்லாக மிக்சியில் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். அவுள் தனியாக, அதுக்கப்புறமா வடிச்சுக்கடலை, அது 2 மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா வெல்லம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இப்படி புரிஞ்ச பிடிச்சோன்னே அது பாருங்கள் வரும். ஆனால் உதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால நம்ம லைட்டாக சரி, அது அவ்வளோதான், பிடிச்சாலே நின்றுடும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஆனால் அது பிரியாமல் கை வச்சா அப்படியே உதிர்ந்துடும். அதனால் ஜஸ்ட் லைக் தட் பாலை கொஞ்சமாக அழுத்திக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். ஓகேவா? ஹாய்மா, அதை பாருங்கடா, லட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.